அண்ட் நான் ஒவ்வொரு பைக்லேயும் சொல்லிட்டு இருந்தேன், அந்த ரியர் பிரேக் ஃபுல் ரிசர்வாயர் ரொம்ப சேஃப்டியாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த விஷயம் எஸ்டிலேருந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ஒவ்வொரு பைக்லேயும் சொல்லிட்டே இருப்பேன் இது. மேபி இந்த பைக்கில் கொடுத்துருக்கிறதுனால ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்குது. அண்ட் ரியரில் இருக்க டயருக்கும் அந்த டைலண்ட்டுக்குமான கேப் ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. அது என்னமோ அடியில் ஒரு எஸ்டி அப்படிங்கிறது எதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது எதுக்கு அப்படின்றது எனக்கும் ஐடியா இல்லை. அண்ட் கமிங் டு த இன்ஜின் கோர் ஆஃப் த கண்டென்ட், 350cc இன்ஜின். இன்னும் ப்ராப்பராக சொல்லணும்னா 334cc பைக்குடைய இன்ஜின், லிக்விட் கூல் சிஸ்டம், சிங்கிள் சிலிண்டர் தான், அதை நம்ம மென்ஷன் பண்ண தேவை இருக்காது. பட் இருந்தாலும் 29 பிஹெச்பி அட் ரேட் 8000 ஆர்பிஎம்லையும் 29 நியூட்டன் மீட்டர் டார்க் அட் ரேட் 5800 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் பவரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஜென்ரேஷனை விட ஸ்லைட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மைலேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு எப்பவும் போல் உருட்டுறாங்க. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பைக் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்ற பட்சத்தில் இதோட மைலேஜ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் சைலன்சர் பைப் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கிறத விட அந்த